ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் வானதி ஒரு நல்ல முடிவு தாங்க பண்ணியிருக்காங்க. செம கேடிங்க இந்த வானதி காலேஜ் போகிற வழியில் சேரனை பார்க்குறாங்க. அடடா இதாண்டா நல்ல சந்தர்ப்பம், சேரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேடான்னு சொல்லிட்டு படன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை தான் நான் பார்த்து பேசணும்னு நினச்சேன், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், சீக்கிரமாக எங்களை கல்யாணம் பண்ணி வைங்க. பாண்டிக்கிட்ட சொன்னால் பாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாத, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறான், அதனால் அண்ணனோட வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்கிறான், அவங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான், என்னை சீக்கிரமாக விஷம் வச்சு கூட கொண்டுடுவாங்க, யாருமே என்கிட்ட பேசிக்கிறது இல்லை, நான் எங்கள் அப்பா அம்மா வேணாம் கூட சொல்லிட்டேன், இருங்க செத்து போங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு பாண்டி தான் முக்கியம், பாண்டியெல்லாம் எனக்கு லைஃபே இல்லை, நீங்கள் தான் பாண்டிகிட்ட சொல்லி என்னை சேர்த்து வைக்கணும். சேரனும் ரொம்ப மனசு கவலைப்படுறாரு. ஒரு பக்கம் நம்ம தம்பி இப்படிலாம் இருக்காங்களே, எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கும் பொண்ணு கிடைக்கணும்ல, அவருக்கும் கல்யாணம் பண்ணணும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நம்ம இதெல்லாம் பண்ணவேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்கள் ரூட்டு கிளியர் ஆகும், பாண்டியனை எனக்கு கல்யாணம் பண்ணிப்போம், நாங்களும் சந்தோஷமாக இருப்போம்ல அப்படின்னு இந்த வானதி சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா பொதுவாக உங்கள் தம்பிங்க தான் என்னை தேடி வருவாங்க, இப்போ நீயே என்னை கூப்பிட்ற என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் ஆகணும்னா, எனக்கு கல்யாணம் ஆனால் தான் பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகணும், சில பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொல்கிறது புரியுதுப்பா, ஊர் உலகத்தில் உங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, பொண்ணு கூட பயப்படுறாங்க, அப்படி இருந்தாலும் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொண்ணுங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குங்க, பையன் நல்லா இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குதுங்க, படித்த பையனாக கேட்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணா, எனக்கு பொண்ணு கிடச்சா போதும், நான் கல்யாணம் பண்ணால் தான் என் தம்பி வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்தோட நல்ல மனசோட நம்ம சேரன்னு சொல்கிறாரு புரோக்கர்கிட்ட. இங்கே தீபாவளி பண்டிகை வரப்போகுது, உங்களுக்கு என்ன ட்ரெஸ்லாம் வேணுமா, என்ன ட்ரெஸ் வேணும், சாரீ வேணுமா, சுடி வேணுமா, என்ன வேணும்னு கேட்குறாரு நம்ம சோழன் எல்லாக்கிட்ட. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, ஆல்ரெடி என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா நல்ல பலகாரம்லாம் செய்யணும், அந்த பலகாரம்லாம் அம்மா வீட்டில் எல்லாம் செய்வாங்கள்ல, அதெல்லாம் விடுவி எல்லா அக்கம் பக்கம் ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க, அது மாதிரி எனக்கு இருந்தால் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் நடக்க போதா என்ன அப்படின்றாங்க. உடனே நம்ம சோழன் சொல்லிட்டாங்கல்ல, சும்முன்னாவே என்ன செய்வார், இவங்க வேறு இவ்வளோ சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த சோழன் ஒரு அமக்கலை படுத்திட்டு வருங்க இந்த தீபாவளியை. வழக்கம் போல் நம்ம உணவை சைட் அடிக்கிற பொண்ணை எதிர்பார்த்துட்ருக்காரு பஸ் ஸ்டாண்டில், அவளும் வர 2 பேரும் லுக் விட்ருக்காங்க. இதை பார்த்த சோழனும் என்னடா பேசாமல் சைட்டு மட்டும் அடிச்சிட்ருக்க, பேசுடா போயிட்டு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. பல்லவனை பற்றி சோழனும் நிலாவும் உடையில விட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த வர எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.